இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே டிசைன் பண்றதுக்கு எலி தான் காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? 1980ல ஒரு கோகோனட் ஆயில் பிராண்ட் மெட்டல் டின்ஸ்ல ஆயில சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெட்டல் டின்ஸை செய்யறதுக்கான காஸ்ட், அப்புறம் அந்த ஃபேக்டரியில இருந்து மூவ் பண்றதுக்கான டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட், இது எல்லாத்தையும் கம்மி பண்றதுக்காக அவங்க அதே மெட்டல் டின்ஸை பிளாஸ்டிக்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே ஒரு கம்பெனி இதை பிளாஸ்டிக்ல செய்ய ட்ரை பண்ணி பேங்க்ரப்ட் ஆகுறாங்க. அதுக்கான ரீசன் அந்த பிளாஸ்டிக் டின் எல்லாத்தையுமே எலி கடிச்சு நாசம் பண்ணிடுது. அப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு ஐடியா வருது, அதே பிளாஸ்டிக் டின்ஸை ரவுண்ட் ஷேப் பாட்டில்ஸா பண்ணா எலி அதை கடிக்கிறதுக்கு கஷ்டப்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ரிசர்ச்சா பண்ணி ஒரு கூண்டுக்குள்ளார எலியை போட்டு அதுக்குள்ளார ஒரு ரவுண்ட் ஷேப் பிளாஸ்டிக் பாட்டில போட்டு ஒரு வாரம் விடுறாங்க. ஆனா எலியால அந்த பிளாஸ்டிக் பாட்டில கடிக்கவே முடியல. இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அந்த பிராண்ட் ரவுண்ட் ஷேப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல ஆயில சேல் பண்றாங்க. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸையும் அங்க இருக்கிற ரீட்டைலர்ஸ்க்கு புரிய வச்சு அவங்களையும் இதை வாங்க வைக்கிறாங்க. இது ரீட்டைலர்ஸ் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய ப்ராஃபிட் பாக்குறாங்க. சோ என்னைக்குமே ஒரு ப்ராப்ளமால மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். பிகாஸ் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாத போது நீங்க நியூ சொல்யூஷன் தேடுறதை நிறுத்திடுவீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே?